அசைக்க முடியாத இறை பாதுகாப்பு என்ற உன்னத உண்மையை இன்று நாம் சிந்திப்போம். வாழ்க்கை பயணத்தில் நாம் பல சவால்களையும் எதிர்ப்புகளையும் எதிர்கொள்ள நேரிடலாம். ஆனால் விவிலியம் நமக்கொரு மாபெரும் தைரியத்தை அளிக்கிறது. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார் என்று ரோமர் 8:31 வாசிக்கிறோம். இது வெறும் வார்த்தை அல்ல, நமக்கான ஆன்மீக பாதுகாப்பின் ஆணித்தரமான உறுதிமொழி. சர்வ வல்லவையுள்ள தேவன் நமக்காக பரிந்து பேசும்போது இந்த உலகத்தின் எந்த சக்தியாலும் அல்லது தீய வல்லமையாலும் நமக்கு எதிராக வெற்றி பெற முடியாது. நம்முடைய நம்பிக்கை நம்முடைய சொந்த பலத்தில் இல்லை, மாறாக நமக்காக துணையாய் நிற்கும் இறைவனின் உன்னத பிரசன்னத்திலேயே இருக்கிறது. இந்த தெய்வீக பாதுகாப்பை உணர்ந்து இன்றைய நாளை நாம் முழு நம்பிக்கையோடு தொடங்குவோம். ஜெபம். பரலோக தந்தையே, நீர் எப்போதும் என் பக்கம் இருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நான் சோதனைகளையும் எதிர்ப்புகளையும் சந்திக்கும் வேளையிலும் உமது பிரசன்னமே எனக்கு தரும் மாபெரும் வெற்றி என்பதை உணர்ந்து உண்மையான விசுவாசத்தில் உறுதியாக நிற்க எனக்கு உதவி செய்யும். உமது தெய்வீக சமாதானம் இன்று என் இதயத்தையும் சிந்தையையும் பாதுகாப்பதாக. ஆமேன்.